Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிகிட்ருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 26 அரேயை வந்து எப்படி ஸ்டேட் மூலமாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்டில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுங்கிறது செக் பண்ணிப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் ஆர் பிளேலிஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே, அதாவது ஸ்டேட்டில் எப்படி அரேஸை வந்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ ஐ ஆல்ரெடி கிரியேட்டட் மை காம்பனண்ட், பட் இன்னும் ஃபில் பண்ணல. ஓகே, ஸோ நியூ காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். காம்பனண்ட்டோட பேர், இந்த parenthesis, yeah, and export பண்ணணும். export default காம்பனண்ட்டோட பேர். மோரோவர் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம காம்பனண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுங்கிறதுக்கு அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆப்பில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் மை காம்பனண்ட் ஃப்ரம் அதோட பிளேஸ். அண்ட் இங்கே வந்து காம்பனண்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். யா, டன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு எப்படி வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. இப்போ வந்துட்டு அரேவை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு இம்போர்ட் பண்ணணும். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் மூலமாக நம்ம வெறும் என்ன தேவையோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். யூஸ் ஸ்டேட் மட்டும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் ஃபுட்ஸ் set foods equal to use state. ஸோ இனிஷியலாக அரே இருக்க போது. ஸோ அரேல வந்து எம்டியாக விடாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா மேங்கோ, ஃபுட்டு தானே சொல்லியிருக்கோம், ஃப்ரூட் நேம் கொடுக்க வேணாம். மேகி, நோ, இட்லி, தோசை, போஹா. ஓகே, நம்ம வந்து இப்போ அரேல வந்துட்டு சில ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கோம், அதாவது 3 பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இதை செட் பண்ணியாச்சா. இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் 2 ஃபங்க்ஷன் வேணும். ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் அப்டேட் ஃபுட், இங்கே பேராமீட்டர்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் ரிமூவ் ஃபுட். ஓகே, இது அப்புறமா ஃபில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ டெவலப்மெண்ட், அதுக்குள்ள எனக்கு வந்து ஃபஸ்ட்டு h2 எலமெண்ட் லிஸ்ட் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட் போட்டாச்சு. நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ அந்த ஃபுட்ஸை வந்துட்டு காட்ட போகிறோம். ஸோ ஃபுட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு செப்பரேட் இது இல்லையா. ஸோ இது வந்துட்டு அரேல இருக்குது. அதனால நம்ம மேப் வச்சு ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்க போகிறோம். ஸோ மேப்பில் எடுக்கும்போது ஃபுட்டு, அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸ். ஓகேவா. இப்போது இது எடுக்கும்போது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ணிக்கிட்டு அண்ட் அதை லிஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஃபுட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஸ்ஸிங் கீ ப்ராப் ஃபார் எலமெண்ட். ஸோ எப்போல்லாம் நம்ம மேப் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ஒரு கீ கொடுத்து அந்த இண்டெக்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணாதான் லைக் ஒரு ப்ராப்பர், இல்லைன்னாலும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பட் ஸ்டில் திஸ் இஸ் அ குட் வே. அதனால வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, லிஸ்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இன்புட் பாக்ஸ். அந்த இன்புட் பாக்ஸில் என்னென்ன வேல்யூ தரணும் அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நீ போய் அப்டேட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, அடுத்து இன்புட்டோட டைப் வந்து இங்கே டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கிறனால ஸோ இந்த இன்புட் பாக்ஸ்லேயே வந்துட்டு நான் இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஐடி.
ஐடி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு கால்பேக், அதாவது இந்த ஹேண்டில் அப்டேட் ஃபுட்டில் கால்பேக் எழுதும் போது நம்ம அங்கே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த இன்ஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக அப்போ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இப்போ நான் ஆட் பண்ணி வைக்கிறேன் பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர் என்ன இருக்கலாம்னா என்டர் யுவர் ஃபேவரட். ஓகே, ஸோ வந்துருச்சா டெக்ஸ்ட் பாக்ஸ்? ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்னெல்லாம் தரணும் அதெல்லாம் இங்கே ஆட் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு பட்டன் வேணும். அப்போது நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பட்டனில் வந்துட்டு என்ன இருக்கலாம்னா ஜஸ்ட் ஆட் ஃபுட் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, இந்த பட்டன் வந்துருச்சு. இப்போது நான் இங்கே என்னெல்லாம் என்டர் பண்ணுறனோ அதை இங்கே ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா? அந்த ஆன் கிளிக் தான் ஹேண்டில் அப்டேட் ஃபுட். ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். எங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஆன் கிளிக், இங்கே பட்டனில். யா, ஆன் கிளிக். ஓ மை பேட். எஸ், ஆன் கிளிக்கில் வந்துட்டு ஹேண்டில் அப்டேட் ஃபுட். ஸோ நான் இங்கே வந்து ஆட் பண்ணும்போது டைரெக்டாக இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக போகுது. ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா கான்ஸ்ட், நான் புதுசாக இந்த இன்புட்டில் வாங்குற வேல்யூஸ் எல்லாமே நியூ ஃபுட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த ஐடி வந்து என்ன அப்படின்னா ஃபுட் இன்புட். இங்கே என்ன கொடுத்தோமோ அந்த ஐடி, இங்கே பார்த்தீங்களா நான் மிஸ்டேக் பண்ணுறேன், இங்கே என்ன கொடுத்தோமோ அதுதான் இங்கே வரணும். ஓகே, ஃபுட் இன்புட் இது வந்து வரணும். நான் எனக்கு இந்த கம்ப்ளீட் வேல்யூஸுமே வேணாம், எனக்கு இதோட வேல்யூ மட்டும் வேணும். அதாவது கம்ப்ளீட் டேட்டா வேணாம், இதோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேல்யூ அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஓ வாட் இஸ் ஹேப்பனிங்? யா, ரைட். ஓகே, இப்போ நியூ ஃபுட், அதாவது இந்த இன்புட்டில் என்ன தரமோ அது வந்து இந்த வேரியபிளில் போய் ஆட் ஆயிக்கோ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதை வந்து செட் பண்ணுமா, செட் ஃபுட்ஸ். இதில் வந்துட்டு நான் அரேயில் இந்த நியூ ஃபுட்டை ஆட் பண்ணுறேன். ஓகே, சேவ். இப்போ நான் இங்கே போயிட்டு வேல்யூ தரேன். வேற என்ன பிடிக்கும்? சப்பாத்தி. ஓகே, ஆட் ஃபுட். ஓ இங்கே பார்த்தீங்களா நம்ம இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா ஆல்ரெடி ஸ்டேட்டில் வந்துட்டு இட்லி தோசை போகான்னு வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தோம். அது எல்லாமே நான் நியூவாக வந்து ஒரு வேரியபிளில் ஆட் பண்ணும்போது காணாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இனிஷியல் அரேவை நியூ அரே வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து காப்பி ஓவர் பண்ணலாம். ஸோ காப்பி ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலமாக ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டும் வரணும், இப்போ நான் அப்டேட் பண்ணுறதும் வரணும். யா, இப்போ நான் அதில் போயிட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் ஆயிடுச்சா? நைஸ். பட் எனக்கு இன்னொன்று என்ன இங்கே அப்படின்னா ஆட் ஆயிடுச்சு, ஆனாலும் வந்து எனக்கு இது ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடணும். அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது நான் வந்து திருப்பி இங்கே போடுறேன். ஸோ இது வந்து நம்ம விச் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இங்கே வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன் சப்பாத்தி. இப்போ கிளியர் ஆயிரும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணுங்கிறக்காக தான் இங்கே ஐடியும் மென்ஷன் பண்ணோம் இன்புட் டைப்பில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க எல்லா வீடியோஸ்லையும் இன்புட் டைப்பில் வெறும் டைப் பிளேஸ் ஹோல்டர் அண்ட் வேறு தான் மென்ஷன் பண்ணியிருப்போமே தவிர ஐடி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், அதாவது நம்ம ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும், அதாவது அப்டேட் பண்ணணுங்கும்போது அப்டேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். வாட் எவர் அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணாலும் சரி, அரேவை அப்டேட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கரண்ட் ஸ்டேட் கூட விளையாடாமல் ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த லைனை நம்ம அப்டேட்டர் ஃபங்க்ஷனாக மாற்றணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபுட்ஸ், அதுதான் ஸ்டேட்டோட பேரு. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஆரோ ஃபங்க்ஷன் மூலமா இது வந்து எப்பவும் ரெண்டு வேல்யூஸ்மே இது இல்லைன்னாலும் சேம் இதுதான் அப்டேட் ஆக போகுது, இருந்தாலும் இதுதான் அப்டேட் ஆக போகுது. பட் ஸ்டில் ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் ஸ்டேட்டோட பேரை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, இதை ப்ரீவியஸ் ஸ்டேட்டாக மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம எஃப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃப் தான் இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, யா, இப்போ நீங்கள் போயிட்டு பிரியாணி அப்படி போட்டிங்கன்னா எஸ்,
இட் கெட்ஸ் ஆடட் நோ. ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே ஆன் கிளிக் எழுதணும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் போய் ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இந்த லிஸ்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த லிஸ்ட். ஸோ இதை வந்துட்டு ஒரு நல்ல ரீடபிலிட்டிக்காக ரெடி பண்ணிக்கலாம். யா, இப்போ கீ வந்து இண்டெக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஆன் கிளிக்னு நான் ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதில் வந்து ஹேண்டில் ரிமூவ் ஃபுட். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா நான் எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும்ல, இங்கிருந்தே சொல்லணும். அதுக்காக நான் வந்து பேராமீட்டர், அதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அந்த ஆர்குமெண்ட் வந்து இண்டெக்ஸ் தான் வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் ஆகி எனக்கு ரிமூவ் பண்ண வைக்கணும். ஆல்சோ இது டைரக்டாக இப்படி இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஆரோ ஃபங்க்ஷன் அதுதான் ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ் இதுக்கு. அதனால வந்து ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து மாற்றியாச்சு. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ரைட், இப்போ வந்து ஹேண்டில் ரிமூவ் ஃபுட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வாங்க, இதை ஃபில் பண்ணலாம். இங்கே வந்து செட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம இந்த ஸ்டேட்டை தானே அப்டேட் பண்ணுறோம், அப்போ இதை யூஸ் பண்ணணும். ஸோ செட் ஃபுட்ஸ்க்குள்ள ஃபுட்ஸ் நம்ம இன்பில்ட் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். பிஃபோர் தட் நம்ம இங்கே வந்து ஹேண்டில் ரிமூவ் ஃபுட்டுக்கு இங்கே ஒரு அதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமா, அந்த ஆர்குமெண்ட் இங்கேயும் வரணும். எஸ். ஸோ இப்போ ஃபுட்ஸ் டாட் ஃபில்டர், இந்த ஃபில்டர் மெத்தடுக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும். ஒன் இஸ் எலிமெண்ட், அனதர் ஒன் இஸ் இண்டெக்ஸ். அதை பாஸ் பண்ணி தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே ஒரு நேமிங் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். ஏன் அப்படின்னா இங்கேயும் இண்டெக்ஸ் இருக்குது, இங்கேயும் இண்டெக்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து வர்ற வேல்யூவை யோசிப்போமா, இல்லை இந்த ஃபில்டர்லேருந்து வர்ற இண்டெக்ஸ் எடுத்துப்போமான்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதுக்காக இந்த இண்டெக்ஸை நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஓகே யா, என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஃபில்டர் பண்ணுற இண்டெக்ஸ் வேல்யூ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு வர்ற வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த கிரேடாக இருக்குது. ஏன்னா எலிமெண்ட் இஸ் டிக்ளேர் பட் இட்ஸ் வேல்யூஸ் நெவர் ரெட். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம இந்த ஃபில்டருக்கு நம்ம இந்த 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுங்கிறதுக்காக பாஸ் பண்ணியிருக்கோம். பட் இதை நம்ம யூஸே பண்ண தேவையில்லைங்கும் போது இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறதுக்கான என்னன்னா இது வந்து ஒரு கன்வென்ஷன். நம்ம வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல பட் இட் ஷுட் பி இக்னோர்ட் அப்படின்னு வந்து சொல்றதுக்காக இந்த அண்டர்ஸ்கோர். ஸோ எங்கெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் எழுதி கண்டிப்பா அங்க பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும், பட் அந்த பேராமீட்டர்ஸை நீங்க யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிற ஸ்டேட்ல வந்து நீங்க அந்த அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம வந்து கம்பைலர் உங்ககிட்ட சொல்றோம் இந்த மாதிரி வந்து நீங்க அண்டர்ஸ்கோர் வந்ததுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, விச் இஸ் நாட் யூஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு I'm going to remove this biryani, dosa, idli. இப்போ ரிமூவ் ஆகுதா? சேம் வே வேற என்ன, ஃப்ரைஸ், யா, சிக்கன். ஸோ இப்படி போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஸ்டேட்ல எப்படி ஒரு அரேவை வந்து அப்டேட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதாவது அப்டேட் பண்ணலாம், அதுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து ஃபங்க்ஷன் விச் இஸ் நம்ம வந்துட்டு ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வி ஹேவ் செட் அப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதில் வந்து ஒரு இன்புட் பாக்ஸும் வச்சுருக்கோம், பட்டனும் வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபுட்ஸை வந்துட்டு மேப் பண்ணி அந்த இண்டெக்ஸ் மூலமாக எடுத்து வந்து நம்ம செக் பண்ணோம். ஆல்சோ பட்டன் கிளிக் மூலமாக என்ன நடக்கணும்னா ஆட் பண்ணுறதுக்கு நடக்கணும், அண்ட் லிஸ்ட் மூலமாக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இதை நம்ம நீங்கள் வேற மாதிரியும் ட்ரை பண்ணலாம். லைக் இந்த லிஸ்ட் மூலமாக ரிமூவ் பண்ணாமல் இன்னொரு பட்டன் கொடுத்து அதில் கூட வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி, அதாவது லிஸ்ட் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ற மாதிரி கூட வைக்கலாம். ஸோ இட்ஸ் அப்பான் யூ. அண்ட் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ நீங்க அந்த மாதிரி கோட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கீங்க, இல்லை நான் இது ட்ரை பண்ணேன் ஸ்கிரீன்ஷாட்ஸ் கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. ஓகே,
அண்ட் இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு அரேவை வந்து ஸ்டேட்டில் வந்து அப்டேட் பண்ணணும். இதே மாதிரி ஆப்ஜெக்ட் அப்டேட் பண்ணுறதும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா அரேவும் இருக்கணும், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி வந்து எப்படி நம்ம ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஆல் ரைட். Stay tuned for the next video guys. Thank you for watching. Bye bye. Take care.